வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் ஜாப் லொக்கேஷன், சேலரி டீட்டெயில், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் ரெக்கார்டு, இன்டர்வியூ டேட்டு, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அப்ளை ஆன்லைன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் முனிசிபல் கார்பரேஷன், டோட்டலி 10 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இதுதான் ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட தம்ப்நெயில். ஃபார்மசிஸ்ட் 10 போஸ்ட் அட் அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன். ஸோ அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷனில் வேகன்சி இருக்குது. நார்த்தில் உள்ள கேண்டிடேட்ஸு, நார்த்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டு வெயிட் லிஸ்ட் ஃபார் 10 post of pharmacist on 11-month contractual basis at the Urban Health Society, Ahmedabad, under National Health Mission in Department of Health, Ahmedabad Municipal Corporation from time to time on Arogya Sati website, including necessary educational qualification, experience or other certificates from 23/9 September 2024 to 1/10/2024 by 6 p.m. Online application has to be done. Candidates having experience for related post in government or corporation or private organization and having basic computer certificate will be given priority in merit list. அதாவது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம். இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 11-month கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அகமதாபாத்தில் அர்பன் ஹெல்த் சொசைட்டி அந்த கேட்டகரியில் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷனில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 23rd செப்டம்பர் 1 வரைக்கும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குமா, 6 PM வரைக்கும் ஈவினிங். ஸோ இதில் கவர்மெண்ட் செக்டார்லேயோ ப்ரைவேட் செக்டார்லேயோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் 10 நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, மேக்ஸிமம் 45 years, salary 16,000, குவாலிஃபிகேஷன் should have a degree or diploma in pharmacy from a recognized university. D.Pharm இல்லை B.Pharm முடிச்சிருக்கணும். must be registered with குஜராத் ஃபார்மசி கவுன்சில். குஜராத் ஃபார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ குஜராத் கேண்டிடேட்ஸ்க்கு தான் அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸியலாக இருக்கும் compared to others. Conditions: applicants have to upload attested copies of all qualifications and experience certificates along with the application form. If the application is filled with incomplete details and the copy of the certificate mentioned in the application is not attached, then such application will be considered void. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக அட்டாச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த 3 வேணும். இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருந்ததுனால் அந்த அப்ளிகேஷன் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, pursuant to the recruitment process for this post, if it is necessary to modify or cancel the advertisement for any reason, the higher officer of the account shall have the full right or authority to do so, and the higher officer shall not be liable for the same. ஸோ இதில் டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த நேச்சர் ஆஃப் போஸ்ட் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட டிசிஷன் எல்லாமே அவர்களுடைய டிசிஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் வில் பி ஃபார் 11 months. இஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஹிஸ் கான்ட்ராக்ட் வில் பி ரினியூவ்டு பை கிவிங் எ பிரேக் ஆஃப் 1 day. அதாவது 11 months அப்புறம் 1 day பிரேக் எடுத்துகிட்டு அந்த கான்ட்ராக்டை ரினிவல் பண்ணுவாங்க. அடுத்து, the selected candidate will have to perform as these norms fixed by the Urban Health Society Ahmedabad from time to time. ஸோ அந்த அகமதாபாத் அர்பன் ஹெல்த் சொசைட்டியோடைய நார்ம்ஸ் படி அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தி அப்பாயிண்டட் கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு என்டர் இன்டு an agreement with the Urban Health Society Ahmedabad under the National Health Mission prior to appointment and will not have any rights claim with the Ahmedabad Municipal Corporation. ஸோ இது வேறு எதாவது கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, if any kind of political or institutional pressure is extended for the above post at that stage, their appointment will be cancelled. ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி இருந்ததுனால் அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. த கேண்டிடேட் ஹூஸ் மார்க்ஸ் ஆர் இன் த கிரேட் ஷுட் சப்மிட் த சர்டிஃபிகேட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஃப்ரம் விச் ஹி ஹாஸ் அப்டைன்ட் த டிகிரி கன்வெர்ட்டிங் த கிரேட் இன்டு பர்சன்டேஜ்.
ஸோ அந்த கிரேடை வந்து பர்சன்டேஜாக மாற்றுறதுக்குரிய டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும் யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டைம் டு டைம் பை த ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி, ரிவிஷன்ஸ் வில் பி மேட் இன் தி ஸ்கேல் ஆஃப் பே. ஸோ ஸ்கேல் ஆஃப் பேல ரிவிஷன் இருக்கும் அந்த நார்ம்ஸ் படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஷால் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன்ஸ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு பை த காம்படன்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். சின்ஸ் த மெரிட் லிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடட் பை த கேண்டிடேட் பிஃபோர் இஷ்யூவிங் த போஸ்டிங் ஆர்டர் to the candidate, the original certificates have to be verified at the Urban Family Welfare Unit and any defects are found in them or the original copies of the certificates uploaded by the candidate must be submitted. If not, that candidate's name will be reduced from the merit list. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி காட்டணும். சப்போஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட்லேருந்து நேம் வந்து ரிலீவ் ஆயிரும், அந்த நேமை ரெடியூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இஃப் எனி அமெண்ட்மெண்ட் இஸ் சஜஸ்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், இட் ஷால் பி அமெண்டட் அக்கார்டிங்லி வித் த அப்ரூவல் ஆஃப் த காம்படன்ட் அத்தாரிட்டி. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்ததுனால் அதில் இஃப் எனி அமெண்ட்மெண்ட் இஸ் சஜஸ்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கேண்டிடேட், இட் ஷால் பி அமெண்டட் அக்கார்டிங்லி வித் த அப்ரூவல் ஆஃப் த காம்படன்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த காம்படன்ட் அத்தாரிட்டியோட அப்ரூவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸிங்லாம் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து October 1, 2024. இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 9 days டைம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி அகமதாபாத், குஜராத் அந்த பிளேஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒர்க்காக இருக்குது. இதில் ரிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். கிரேடு இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸை வந்து பர்சன்டேஜாக மாற்றி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி பேசிக்காக ஒரு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கோ இல்லை மற்ற கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கோ எழுதி போகும்போது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ப்ராசஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 11 monthsக்கு ஒன்ஸ் அந்த போஸ்டிங் வந்து ரினிவல் ஆகும். அதுவும் அந்த கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து 1 dayக்கு அப்புறமா அந்த பாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.